பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த மாசம் ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாத உன்னை மீட்டுக் கொண்டேன். கர்த்தர் நம்மளை எதற்காக பொருளாதாரத்துல, சுகத்துல, பலத்துல, ஆசீர்வாதத்துல மீட்டுக் கொள்ளணும் அப்படின்னா, பிறருக்கு நாம் சாட்சியாய் வாழணும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மளை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையில இன்னொரு காரியம் உண்டு. உபாகமம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாய் இருக்கிறான். அதை தொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். பாவமாய் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எது பாவமா இருக்குமா? கொலை செய்யறது, பிறரை இச்சிப்பது மாத்திரமல்ல, பிறருடைய கூலியை நம்ம கொடுக்க மறுக்கும் போது, தாமதிக்கும் போதும் கூட, தாமதம் பண்ணாலே அது பாவமாய் முடியும். செய்த வேலைக்கு நம்ம அவங்களுக்கு கூலி கொடுத்துடணும். ஒருவேளை யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்துல சரியா செய்யறோம். கர்த்தர் ஒருவேளை தாமதம் பண்ணாரு, நம்ம ஏற்றுக்கொள்ளுவோமா? ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேனே, நான் வேதம் வாசிக்கிறேனே, நீங்க கொடுத்த வேலையை நான் உண்மை உத்தமத்தோட செய்யறேனே, ஏன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதம் என்னும் கூலியை ஆண்டவர்கிட்ட நம்ம உடனே எதிர்பார்க்கிறோமே, அதே போலதான் நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்படணும். என்னைக்குமே இதோ கடனுக்கு நம்ம எடுத்து வைக்கிறோமோ, இல்ல மற்ற நம்ம சொந்த காரியத்துக்கு எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ, நமக்கு கீழே ஒர்க் பண்றவங்களுக்கு முதல்ல அவங்க சம்பளத்தை நம்ம எடுத்து வச்சிடணும். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவோ தேவை இருக்கலாம், எல்லாவற்றையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது தயவு செய்து வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்தந்த நாளுக்குரிய கூலியை இந்த ஜனங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துடணுங்கிறதுல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறார். அவங்கள கர்த்தருடைய நாமத்தினாலே இதோ அன்பா நம்ம நடத்தணும்னா சாட்சியை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்க முடியும். இந்த வசனத்தின்படி உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க பிசினஸ், உங்க வேலை ஸ்தலத்தை, உங்க குடும்பத்தை மிகுதியாய் ஆசீர்வதித்து உங்களை நடத்த ஆவலாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, ஏன் எங்க வாழ்க்கையில நீர் எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறீர் சாட்சியாய் வாழ்வதற்கு. தகப்பனே, எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க, ஆண்டவரே, பிசினஸ் நாங்க செய்யறோம், வேலை நாங்க செய்யறோம், எங்களுக்கு கீழே பணியாற்றுகிற ஒவ்வொரு நபர்களுக்கும் அவங்களுக்கு தகுந்த கூலியை தகப்பனே அனுதினமும் கொடுக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். யா, வசனத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இனி நாங்க தாமதிக்க மாட்டோம், தடை செய்ய மாட்டோம்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் தகப்பனை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வசனத்தின்படி ஜெபத்தோடு நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் மிகுதியாய் உங்களை பலப்படுத்துவாராக. God bless you.